இனிய சகாக்கள், இதோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் $100 ரீவேம்ப். இதில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதுலேயுமே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 7 இன்ஜின் டிஸ்மேண்ட்லிங். அதில் இன்றைக்கி பார்ட் 4ல் இருக்கும். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம கலத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10mm ஸ்பேனரை வச்சு ஆயில் லெவல் செக் பண்ணுற போட்டை கலத்திக்கோங்க. இதை கலத்தினா தான் கேசிங் கலரும்னு இல்லை, அது ஜஸ்ட்டு சும்மா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸையுமே கலத்தணும். நம்ம LH சைடையும் RH சைடையும் கம்பேர் பண்ணும்போது RH சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அப்புறம் RH சைட் கேசிங்கில் வந்து ஆயில், இன்ஜின் ஆயில் நம்ம விடுவோம். அதுக்கப்புறம் கிளச் யூனிட், கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் கிளச் டைப்புமே வெட் டைப் கிளச்சு. ஸோ ஆயில் இதில் வரும். 2 கேசிங் மாட்டுறதுக்கு இடையில பேக்கிங் கிட் வரும். இதை டைட் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் டைட் வச்சா நிற்காது. அதனால் மேனுவல் இம்பேக்ட் டூலை வச்சு அடித்து தான் ஸ்க்ரூ ஏற்றிடுவாங்க. LH சைடில் ஜஸ்ட் மேக்னெட்டோ மட்டும்தான் இருக்குது, பிக்கப் காயில். அதில் வந்து ஜஸ்ட் நார்மல் கேசிங் மட்டும்தான் இருக்கும், பேக்கிங் கிட்டு வராது. இது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நார்மல் ஸ்க்ரூ வச்சு கலத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு அந்த டூல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மாட்டுறப்ப வந்து ஈஸ்ட்மேன் பிராண்டோட மேனுவல் இம்பேக்ட் டூல் வாங்கினேன், 1/2 inch டைப்பு. அதில் சாக்கெட்டுமே போட்டுக்கலாம். அது தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டூல்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் டூல்ஸ் ரெக்வைர்டு அதில் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து ஏன் நான் இப்படி கலத்தினேன்னா, இதை நம்ம அப்படியே ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய ஸ்க்ரூஸ் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணுறப்பவே போயிருந்துச்சு. ஆக்சுவலாக வெட்டெரும்பு இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சைடில் கார்னரில் அடித்து ஸ்க்ரூவை கலத்துவாங்க. அந்த டைப்பில் தான் கலத்திருந்தேன். அது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. நம்ம மொத்தமாக ஸ்க்ரூ கிட்டு மாற்ற போகிறதுனால அப்படி பண்ணேன். நம்ம சென்னையில் வாங்குறப்போ 110 rupees இருந்துச்சு. நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக் ஒரு கடையில் இருந்துச்சு, அங்கே வந்து 93 rupees சம்திங் இருந்துச்சு. அதனால் ரேட் கொஞ்சம் மாறும். மேக்ஸிமம் 110 rupees மொத்த ஸ்க்ரூ கிட்டுமே கிடச்சிரும் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக கலத்தி முடித்ததுக்கப்புறமா கேசிங் நம்ம எடுக்கணும். இதோட ஸ்க்ரூ டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூஸ் லாங் டைப்பில் சேமாக இருக்கும். அப்புறம் லாங் டைப்பில் அதை விட இருந்ததை விட சின்னதை ஒரே ஒரு ஸ்க்ரூ தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் த்ரெட்டட் ஸ்க்ரூ 2 ஷார்ட் ஸ்க்ரூஸு, அப்புறம் ஹாஃப் த்ரெட்டட் ஸ்க்ரூ 2 ஷார்ட் ஸ்க்ரூஸ். இதுதான் இதோட மொத்த ரைட் ஹேண்ட் சைடு கேசிங்கோட போல்ட்டு. இதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சைடில் எட்ஜில் ஒரு டிப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும், அதே போல் டாப்லேயுமே இருக்கும். இந்த இடத்துல ஒரு கட்டையை வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக கலந்து வரும். ஏன்னா நீங்கள் சுத்தியில் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும், அலுமினியம் கேசிங். அதனால் ஒரு மரத்துண்டோ இல்லைனா இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் அப்படியே டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை கலத்தி முடிச்சதுக்கப்புறம் ஆயில் உள்ளே இருக்கிற கொஞ்சம் ஆயில் வந்து லீக் ஆகும், அதை கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கர் ஷாஃப்ட் தான் இந்த இதில் ஆயில் சீலில் பிடிச்சிட்ருக்கும். அதனால் அதையுமே லைட்டாக அசிச்சு கொடுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் RH சைடோட கேசிங். உள்ளே இப்படி தான் இருக்கும், பேக்கிங் கிட் இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறமா நாம் வந்து பவர் ட்ரெயின் யூனிட் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடியதை கிளச்சுக்கு, கியர் பாக்ஸுக்கு, ஸ்ப்ராக்கெட்டுக்கு அப்படி லைன் பவர் இது வரும். இதில் ஒரு வாஷர் இருக்கும். இந்த வாஷரை வந்து அப்படியே பெண்ட் பண்ணி அந்த நட்டை பிடிக்கிற மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வளைச்சி விட்ருப்பாங்க. அதை அடித்து நிமித்திக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்து வைஸ் ஸ்டாப்பரை போட்டுக்கோங்க, அதாவது மேக்னெட்டோ காயில் வைஸ் ஸ்டாப்பரை போட்டுக்கிட்டு இந்த சைடு வந்து 22mm ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ணுங்கள். இதை லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேக்னெட்டோ காயிலை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்குமே வைஸ் ஸ்டாப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்டர் சைடை வந்து வைஸ் ஸ்டாப்பரை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து 14mm ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ணும். இது எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற நட்டு வந்து வந்துடும், மேக்னெட்டோ காயில் உள்ள நட்டு. அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டோ காயில் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் டூல் ஒன்று தேவைப்படும். அதான் புல்லர், மேக்னெட்டோ புல்லரும்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்னென்னா, நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும். சாட்டர்டே போய் ஸ்பெஷல் டூல் வாங்கிட்டு வந்தேன். சண்டே ஒர்க்காக ஆரம்பிக்கிறேன். இது கரெக்டாக சேரலை. அதனால் நீங்கள் வாங்குறப்ப கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது மவுண்ட் பண்ணுறது எப்படின்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மாறணும். டாப் அவுட்டரில் உள்ளது அதை வச்சு ஃபுல்லாக ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணிவிட்டு 27mm ஸ்பேனரை வச்சு அதை பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் டூலை அப்படியே
கிளாக் வைஸில் டைட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மேக்னெட்டோ காயில் வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் இந்த ஸ்பெஷல் டூலை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே திருப்பிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இது என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குன்னா இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் அதில் பிடிச்சிட்ருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து என்கேஜாக இருக்கும் என்னென்னு சின்ன டவுட் இருக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்பெஷல் டூலை வந்து ரைட் ஹேண்ட் சைடு திருப்பணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் லூஸ் பண்ணுறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டைட் பண்ணுறது. இதை எடுத்துட்டிங்கன்னா மேக்னெட் காயில் நீங்கள் எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா பிக்கப் காயிலை நம்ம எடுக்கணும். இது வந்து 3 ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரே போதும் அதுக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, மொத்தம் 3 சைடு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். செகண்ட் இன்னொரு பைக் சாமுராயோட பைக் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட மேக்னெட்டோ சைடு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இல்லை வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். இது என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். அது செகண்ட் ப்ராஜெக்ட்டு. இதை முடித்ததுக்கப்புறமா கிக்கர் ஸ்ப்ரிங்கை எடுக்கணும். இதுக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து ஹவுஸ் பிளேயர் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட் வாஷர்னு சொல்லுவாங்க. இந்த த்ரஸ்ட் வாஷர் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் வந்து கிக்கர் ஷாஃப்டில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் போய் லாக் ஆகும். இதை எடுத்ததுக்கப்புறமா கிளச்சோட அசம்பிளியை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கிளச் பின்னும்பாங்க. இந்த பின்னை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் டூல் வேணும். நான் அந்த டைம் என்கிட்ட ஸ்பெஷல் டூல் இல்லை. ஜே ஹூக்கும்பாங்க. ஜே ஹூக்கை வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சுட்டு இழுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக இந்த பின்னை கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸ்ட்ராங்கான ஒரு நூலை வச்சு அந்த சைடு இழுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க, ட்வைனை வச்சு இழுத்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு எடுப்பாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பார்த்துக்கோங்க. ஜேஹூக் எனக்கு தெரிஞ்சு 50 ருபீஸ் தான் வரும். ஆனால் ஸ்பெஷல் டூல்ஸ் சொல்லும்போது இந்த பைக்குக்குன்னு இல்லை, எந்த பைக்குக்குமே மெக்கானிக் கடையில் பக்கத்தில் இருக்க கடையில் யாருமே ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 20 ரூபா கொடுத்தா டூல் கொடுப்பாங்க. போயிட்டு நம்ம கலத்திட்டு ரிட்டன் கொடுத்துடலாம். ஆனால் இங்கே நான் இருக்கிற இடத்துல அவ்வளோவா அந்த மாதிரி இல்லை. இதோட டாப் போர்ஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கிளச் பிளேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கிளச் பிளேட், ஃப்ரிக்ஷன் பிளேட் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இதாக இருக்கும். இதை மொத்தமாக எடுத்துருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கிளச்சை பற்றி சொல்லணுன்னா, அப்பாச்சியில் ஃபஸ்ட்டு வந்த மாடலோட கிளச்சை பிளேட்டும் சுசுக்கியோட இப்போ லேட்டஸ்ட் இந்த மாடலோட பிளேட்ஸுமே சேமாக தான் இருக்குது. அவங்க வந்து சுசுக்கியை அப்படியே சுசுக்கியோட சாம்ராய் அப்புறம் மேக்ஸ் ஹண்ட்ரடோட அப்படியே எடுத்து தான் அப்பாச்சி 150 160 கேட்டகரியில் போட்டிருக்காங்க. இப்போ வர கிளச்சஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து கிளச் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ் எல்லாமே வந்து போயிருக்கு. அதனால தான் இப்படி ஆடிட்டுருக்கு. அது எல்லாமே நம்ம வீடியோவுக்கு இது பண்ணுறப்ப பார்ப்போம். இதை கலத்துறதுக்குமே ஸ்பெஷல் டூல் ஒன்று தேவைப்படும். இன்கேஸ் உங்களால் ஸ்பெஷல் டூல் வாங்க முடியல, பக்கத்தில் எதுவும் கடை இல்லைன்னா நான் என்னோடய டெக்னிக் சொல்லித்தரேன், அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த நட்டை கலத்துறதுக்கு வந்து லூஸாகி ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையுமே நிமித்திக்கோங்க. பெண்டை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு இது இருக்கும், அந்த எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக கிளச்சை வந்து லிவர் பிடிக்கிறப்ப என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணும். இது ஆல்ரெடி நான் பெண்ட் பண்ணதுக்கப்புறம் லூஸாக தான் இருந்துச்சு. அதனால் ஸ்பேனர் வச்சு கலத்தவே இல்லை. இன்கேஸ் கலத்துறா இருந்தால் 22 mm ஸ்பேனர் வச்சு கலத்தணும். இதுக்கு ஸ்பெஷல் டூல் வேணும். அதை அவுட்டரில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்பேனரை வச்சு கலத்துற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இல்லைனா நான் ஒரு மெத்தட் இதில் காட்டுறேன். அந்த மெத்தட் படி நீங்கள் ஒரு சின்னதாக வெல்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வாஷரும் மெயினாக, இந்த வாஷர்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. இதை அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு வாஷர் இருக்கும், அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரூ மாதிரி கலத்திங்கன்னா வந்துடும். டைட் பண்ணுறதும் அதே மாதிரி உள்ளே வச்சு அப்படியே டைட் பண்ணால் டைட் ஏறிடும். இல்லை மெயின் கான்செப்ட் என்னென்னா, பேக்கில் வந்து டைட் பண்ணுறப்ப ஸ்ப்ரிங்கை டைட் பண்ணுறப்ப எல்லாமே ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் எல்லா இடமே ஈவனாக ப்ரெஷர் அப்ளை ஆகும். இந்த ஸ்ப்ரிங்குமே தனியாக கிடைக்கும், ஆனால் மேக்ஸிமம் இந்த பைக்கில் போன மாதிரி தெரில. அதனால் நான் இதே யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்பெஷல் டூல் எப்படி இருக்குன்னா, இதுதான் கலத்துறது, இந்த கிளச்சோட மொத்த யூனிட்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணால் காட்டுறேன். இந்த கிளச் எப்படி இருக்குன்னா, இந்த பிளேட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் எல்லாமே ஒரு 4-5 பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டு
ஒரு ராடை வச்சு இந்த கட்டிங் பிளேயர் வச்சுருக்கேன்ல அந்த இதில் ஒரு ராடை வச்சு வெல்ட் அடிச்சிருங்க மொத்தமாக. இது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக நட்டு. இதை அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டை நீங்கள் கலத்துனீங்கன்னா ஸ்பெஷல் டூலில் டைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வேறு வீடியோ தனியாக போடுறேன். ஆக்சுவலாக ஸ்பெஷல் டூலில் பார்த்தா 150 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்குள்ளே இருக்கிற புஷ் ரோடு இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வீடியோ கலத்துறப்போ எல்ஹெச் சைட் கேசிங் கலத்துறப்போ ஒரு புஷ் ரோடு சொன்னேன்ல, இது 2 ஸ்பிட்டாக இருக்கும். ஒன்று வந்து அந்த எண்டுலேயுமே கலத்தலாம், அது வரல, அதனால நம்ம இந்த சைடுலேருந்து கலத்தணும். இது பேர் வந்து கேம் ஸ்டாப்பர். இந்த கேம் ஸ்டாப்பருக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பேரிங் ஸ்டாப்பர்னு ஒன்று இருக்கும், அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து 12 mm ஸ்பேனரை வச்சு அதை லூஸ் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கியர் செலக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட இது ஒன்று எங்கேஜ் ஆகிருக்கும். அதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா நான் என்னோடய கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரூமில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துகிட்ருக்கேன். அவங்கெல்லாம் இதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் அப்படியே வளர்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம். இதை கலத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேரிங் ஸ்டாப்பர் ஒன்று இருக்குது, இதை கலத்தலாம். இதுக்கும் வந்து கவுண்டர் சிங் டைப் ஸ்க்ரூ. இதுவுமே நார்மல் ஸ்க்ரூ வச்சு கலத்தினா வராது. நான் இதை அடித்து தான் கலத்தினேன். இதை கலத்துறதுக்கு வந்து ஸ்பெஷல் டூல் வாங்கிக்கோங்க, ஃபஸ்ட்டே வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து ரிவ்யூஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள கடையில் ஏதாவது வாங்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஏதாவது இன்கேஸ் ஆச்சுனாலும் பில்லை வச்சுக்கோங்க, வாரண்ட்டி இருக்கும், க்ளைம் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இது பேரிங் ஸ்டாப்பர். இது வந்து இந்த பேரிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன், மொத்தமாக ஃபுல்லாக தேடிச்சு, எங்கேயுமே கிடைக்கல. இதை கலத்துனதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து கியர் ஷிஃப்டர், இது பேர். அடுத்தது வந்து கீழே ஒன்று இருக்குது, அது கியர் செலக்டர். இதையுமே 10 mm ஸ்பேனர் வச்சு ரெண்டுத்தையுமே கலத்திக்கோங்க. அந்த யூனிட் தான் வந்து ஆக்சுவலாக கியர் போடுறதுக்கு வந்து என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணி விடும் கியர்ஸை. ஃபஸ்ட்டே கூட நீங்கள் கியர் செலக்டர் எடுக்கணும்னா எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த கியர் செலக்டர் இதாகிடும். அதுக்கப்புறம் அப்படியே தூக்குனிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பவர் ட்ரெயினில் இந்த கியர் யூனிட் சொன்னல, இதுக்கு வந்து 22 mm ஸ்பேனர் வச்சு கலத்திக்கோங்க. கலத்திட்டு இதில் ஒரு வாஷர் வரும். இந்த வாஷர்லேயுமே ஒரு கீன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கட் அவுட் இருக்கும். இந்த டைமிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு இதையும் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டட்டு மாதிரி இருக்கும். இது ரெண்டும் அந்த கட் அவுட் அலைன் ஆகணும், அலைன் ஆகி தான் டைட் ஆகணும். அதுக்கப்புறம் அதை பெண்ட் பண்ணி விடுவோம். இந்த கீயை எடுத்துக்கோங்க. அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோஸில் இன்ஜின் உள்ள பார்ட்ஸ் கலத்துறதை பார்ப்போம். பை.